இன்றைக்கெல்லாம் பாருங்களேன், ஒரு பாம்பை பார்த்தா பயமாக இருக்குது. நிறைய பேருக்கு பேய் சொன்னாலே பயமாக இருக்குது. பேயிம்பாங்க. சிலருக்கு இருளை பார்த்தா பயம், சிலருக்கு உயரத்தை பார்த்தாலும் பயம், சிலருக்கு எக்ஸாம் எழுதுறத பார்த்தா பயம். எல்லாருக்கும் பயம் 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 அவங்கள அப்படி பிடிச்சிருக்கு, அப்படிதானங்க. ஆனால் பைபிளில் என்ன தெரியுமா இருக்கு, பயப்படாதே அப்படின்னு சொல்லி நிறையா டைம் ஆண்டவர் சொல்லியிருக்காருங்க. ஏன்னா பயப்படுறது எப்படி நமக்குள்ளே வந்திருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆதாம் கடவுளோட சத்தத்தை கேட்ட உடனே பயந்தானாங்க. எப்படி பயந்தானா, தான் நிர்வாணியாக இருக்கிறதுனால் தேவனை பார்க்க பயந்தானாங்க. அதாவது அது வரைக்கும் அவங்க அப்படித்தான் இருந்தாங்க. ஆனால் ஏன் அவங்களுக்கு எப்போ அவங்களுக்கு நிர்வாணிங்கிற உணர்வு இருந்துச்சு, அவங்க மேலே ஒரு மகிமை இருந்துச்சு. அந்த மகிமை அவங்கள விட்டு போன பிறகுதே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்படித்தானங்க. இன்னைக்கு கூட நம்ம பாவம் செய்யும்போது நாமே ஒரு குற்ற மனசாட்சிக்குள்ளே போகிறோங்க. எப்படி ஆதாம் தான் குற்றவாளின்னு உணர்ந்தானோ அன்னைக்கு தான் அவன் பயப்பட ஆரம்பிச்சான். அதே போல் இன்னைக்கு நம்ம அதிகமாக பாவம் செய்யும்போது நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு வருதுங்க. அந்த குற்ற உணர்வு வரும்போது தாங்க நமக்குள்ள பயம் வருது. இந்த பயம் வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதே ஆதாம்தே அத்தனை அனிமல்ஸுக்கும் பேர் வச்சான், அப்படிதானங்க. ஆனால் அதே ஆதாமோட பிள்ளைங்க தான் இன்னைக்கு ஒவ்வொரு நாயை பார்த்தா கூட அரண்டு அலறோம், அப்படிதானங்க. ஏன் அப்படி அந்த பயம் வந்துச்சுன்னா, அந்த குற்ற மனசாட்சி. அப்போ இது நீங்கள் என்னங்க செய்யணும்? ஏசப்பா சிலுவையில் நம்முடைய பாவங்களெல்லாம் சுமந்து தீர்த்துட்டாருங்க. அவர் தாங்க நம்முடைய 2ஆம் ஆதாம். அவரை நீங்கள் நம்புனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய பாவங்களே மன்னித்து உங்களுடைய கில்ட்டி கான்சியஸை அவர் நீக்கி விடுவாருங்க. அப்படி நீக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு தைரியம் வருங்க. நம்ம கடவுளோட சந்தோஷமாக பேசுவோங்க, மற்றவங்களோடையும் பயம் இல்லாமல் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வோங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.